என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? நமக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட அவ மனசுக்கு பிடிச்சவனை கட்டி வச்சா வாழ்க்கையில நல்லா இருப்பா. என்ன சொல்ற? 2 பேரும் நெருங்கி பழகிறத நானே பார்த்திருக்கேன். அவ ஆசைப்படுறது இருக்கட்டும், இதுல உன்னோட விருப்பம் என்ன? எனக்கு முழு சம்மதம். எனக்கு ப்ளூ கலரு, பச்சை கலரு, ரெட். கண்ணா இந்த பக்கம் கொஞ்சம் திரும்ப. அடாடாடாடாடா, என்ற கண்ணுக்கு எந்த கலர் வச்சு பார்த்தாலும் உனக்கு சூட்டபிளா தான் தெரியும். உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை தர முகூர்த்தத்துக்கு கட்டுவேன். என்ன கண்ணு நீ இப்படி சொல்லி என்ன மண்ட குழப்பம் பண்ணிட்டிய? அம்மா பத்திரிகை கொண்டு வந்திருக்கம்மா. யாரப்பா ராசப்பா? பத்திரிகை கொண்டாடுறதுக்கு இப்பதான் உனக்கு நேரம் கிடைச்சதா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டாட முடியா? அந்த வரைக்கும் மேல வா வா வந்துட்டானுங்க. என்னாச்சு? எனக்கு தெரியுமா அவர் இப்படி செய்வாருன்னு? யாரு சொல்ற? எனக்கு அம்மா யாரு? ஐயோ, நான் தான் உன்ற மம்மி. அது என்ன இத்தனை வருஷம் கழிச்சு உனக்கு அந்த சந்தேகம் வந்தது? இத பாருமா, இத பாரு. இந்த பத்திரிகையில என்ன அடிச்சிருக்குன்னு பாரு. என்ன அடிச்சிருக்குது? சிவபார்வதியின் மகளான இந்துவுக்கும் அப்படியே அடிச்சிருக்கு. அவர் கம்பெனிக்கு வேணா அப்படி பேர் வைக்கலாம், ஆனா எனக்கு அம்மா அண்ணா அது நீதான். உன் பேர் மட்டும்தான் வரணும். அவருக்கு பொண்டாட்டி 2ன்னா எனக்கு அம்மா 2 ஆயிடுமா? அவரை எதுக்குமா கல்யாணம் கட்டிக்கிட்ட? அதுக்கு பேசாம அவருக்கு வப்பாட்டியாவே இருந்திருக்கலாம். இல்ல வேற யாருக்காவது 2 தரமா போயிருந்திருக்கலாம். என்ன நீ பெரிய பெரிய பேச்சல பேசிட்டு இருக்கற? நான் ஒரு ஆசைப்பட்டு தான கட்டிக்கிட்டேன். நீ ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டமா? ஆனா அவர் உன் மேல பாசமா இருக்காரா? பாசமா தான் இருக்காரு. இல்லம்மா, அவர் உன்னை ஒரு பொண்டாட்டியாவே மதிக்கல. எப்ப பார்த்தாலும் அந்த அம்மா கூட ஜோடி போட்டுட்டு ஊர் சுத்துறாரு தவிர என்னைக்காவது இங்கே ஒரு குடும்பம் இருக்குன்னு நினைச்சிருக்காரா? நினைக்காம நமக்கு இவ்வளவு வசதி பண்ணி கொடுத்துருக்காரு. ஆமா, நீ ஒரு இழுச்ச வச்சு கிடைச்சிருக்கல. உனக்கு 3 வேளை சோறும் சரிபாதி சொத்தும் கொடுத்துட்டா நீ பேசாம இருந்துருவ. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. நோ, இவ்வளவு நாள் அவராலையும் அந்த அம்மாவாலையும் நான் பட்ட அவமானம் போதும். அது என் கல்யாணத்துல நடக்கக்கூடாது. மொத்தத்துல என் கல்யாணத்துக்கு அந்த அம்மா வரக்கூடாது. அப்படி வந்தா நாங்க கல்யாணம் போட நிக்க மாட்டேன். பாத்தீங்களா மாமா, அந்த பிள்ளை என்ன சொல்லி போறான்னு? இன்னைக்கு அங்க போயிருந்தேன். இந்த என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? என்னமோ அவ கல்யாணத்துக்கு நான் வரக்கூடாதாமா. அவ அப்படி சொல்லிருக்க மாட்டா, நீங்க சாப்பிடுங்க. ஏன் அந்த கழுதை அப்படி சொல்லிச்சுக்கிற அப்படி சொல்லிருக்க மாட்டாள்னா? அவ அப்படி சொல்லிருக்க மாட்டா, நீங்க சாப்பிடுங்களேன். அட சொன்னாமா, ஏன் முன்னாடி தானே சொன்னா? அவ உங்களை வர வேண்டாம்னு சொல்லிருக்க மாட்டாங்க. அப்படியே சொல்லியிருந்தாலும் என்னதான் வரக்கூடாதுன்னு சொல்லிருப்பா. ஒன்னும் வரக்கூடாதுன்னு அவ சொல்லாமா? நீ இல்லாம அந்த கல்யாணத்துக்கு நான் மட்டும் போயிருவனாக்கு போக மாட்டேன். நீ இல்லாம அந்த கல்யாணத்துக்கு நான் போகவே மாட்டேன். வணக்கம் மாமா. என்ன வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? அது இருக்கட்டும் மாப்ள, எல்லாருக்கும் பத்திரிகை கொடுத்து அழைக்கிற மாதிரி உனக்கும் பத்திரிகை கொடுத்து அழைக்கணும்னு தம்பி ஆசைப்பட்டது. அப்புறம் மாப்ள, உன் பொண்ணு சிவகாமி ஏதோ சிறுபிள்ளைத்தனமா பேசியிருக்கோம். அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க கல்யாணத்துக்கு வராம இருந்துறாதீங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க வந்து அந்த இடத்துல கல்யாண பொண்ணா நிக்க மாட்டேன்னு இந்து சொன்னால, அதே மாதிரி நீங்க வரலன்னா அந்த இடத்துல மாப்பிள்ளையா நான் நிக்க மாட்டேன். கண்டிப்பா இந்த கல்யாணத்துல நாங்க கலந்துக்குவோம். எங்க பொண்ணு கல்யாணம், நாங்க இல்லாம இது நடக்காது. போதுமா? இந்த மாதிரி வேலை கொடுத்தா நல்லா செய்வீங்களே. போடா போய் ஆம்பளை கவனி போட. நீங்க போய் ஆம்பளைய பாருங்க, நான் அந்த பிள்ளைல பாருங்க. ஓம் விநாயகாய நம விக்னராஜாய நம சுப்பகனாய நம. மூர்த்தத்துக்கு நாயாருதே பொண்ணு அழிச்சிட்டு வாங்க. டேய் செல்லப்பா, ஏக்கா போய் சாப்பாடு கூட்டிட்டு வா. போடா, இந்த வீட்டுல வேலை கிடப்ப. எது போடா போய் வேலை பாரு. போடா வர்ற டீ. கொஞ்சம் சிரிடி. கல்யாண பொண்ணு உம்முன்னு இருந்தா பாக்குறவங்க வேற மாதிரி நினைச்சுக்க போறாங்க. ஏய், அவளுக்கு வேற எந்த மூட விட்டும் இல்லடி. எவ்வளவுதான் பழகின மாப்பிள்ளையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நைட்ல எப்படி நடந்து பாருங்கிற பயம் தான். அங்க பொண்ண கணா ஐயர் ரெக்க இல்லாம பறக்கிறான். இங்க உங்களுக்கு சிரிப்பா? சீக்கிரம் போய் போங்க. சின்னம்மா சீக்கிரம் வாங்க. செல்ல பொண்ணு, அம்மா இங்க வர சொல்லுங்க.
அம்மா அம்மா ஐயர் அவசரப்படுறான்னு உங்களை கூட்டி வர சொன்னாங்க. அம்மா இங்க வராம நான் அங்க வரமாட்டேன். அம்மா நான் என்ன சொல்றேன்னா சொன்னது மட்டும் செய்யுங்க. போங்க, இல்லைன்னா நான் அங்க வரமாட்டேன். கூப்பிட்டே வரமாட்டேங்குதுக்கா. லம்போதராய நமஹ. ஓம் நித்யப்ரதா. ஏங்கண்ணே அங்க ஐயர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, நீ பாட்டுக்கு உம்முன்னு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அம்மா உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? உன் புருஷன் அந்த அம்மா கூட இந்த கல்யாணத்துக்கு வந்தா நாங்க கல்யாணம் பண்ண உட்கார மாட்டேன்னு சொன்னேனா இல்லையா? ஆமா சொன்னா, அதுக்கு என்ன இப்போ? அதுக்காக வந்தவங்களை வெளியில போன்னு சொல்ல முடியுமா? வேண்டாதவங்களா இருந்தாலும் வாங்கன்னு சொல்றதா நம்ம சம்பிரதாயம். அது மட்டும் இல்ல கண்ணு, கட்டுன புருஷனை படுக்கையில பகிர்ந்துகிட்டு இத்தனை வருஷமா அக்கான்ற மரியாதை வச்சிருந்த அவங்கள வெளியில போக சொல்லி 4 பேருக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்த சொல்றியாக்கோ? அவங்கள அவமானப்படுத்த சொல்லல. அவங்க அங்க இருந்தா அந்த அவமானத்தை என்னால தாங்க முடியாதுன்னு தான் சொல்றேன். சரி, அவங்க கிடக்குறாங்க கொடுக்கண்ணு, நீ வாங்கல உன்ற கால வந்து அவளை தூக்கப்படுற. நீ என்ன சொன்னாலும் சரி, என் முடிவாதா, நான் வரமாட்டேன். ஒரு நிமிஷம் இந்த பக்கம் வாங்க. சமர்ப்பயாமி. ஓம் சர்வஸ்ரீ தேவோப்யோ நமஹ. பாத்தீங்களா மாமா அவ எப்படி உட்காந்துருக்கிறான்னு? ஊர் சிறமையா கூடி இருக்கிற நேரத்துல வரமாட்டேன்னு அடம்பிடிக்கிறா. மாமா நீங்களாவது ஏதாவது சொல்லி கொஞ்சம் கூப்பிடுங்க. இந்து எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா போலாம். இது பாரு, என் மேல உனக்கு என்ன கோவமா இருந்தாலும் சொல்லு, கல்யாணத்துக்கு அப்புறம் சரி பண்ணிக்கிறேன். இப்ப ஆமா போலாம். இப்ப நீ அங்க வரலன்னு அசிங்க நம்மளுக்கு மட்டும் இல்லாம வந்தவங்களே அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும். அவமானங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் உங்களுக்கும் தெரியுமாப்பா? ஓம் அக்னியே ஸ்வஹா. இது பாருமா, உங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் வேணா நான் இது வரைக்கும் ஒரு பொறுப்பான புருஷனா இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு பொறுப்பான அப்பனாத்தான் நடந்திருக்கேன். அதுக்காவது மதிப்பு கொடுத்து வந்து. நீங்க என்ன சொன்னாலும் நான் வரமாட்டேன். அப்போ உன் கழுத்துல தாலி ஏறத நானும் அவளும் பார்க்க கூடாதுங்கிற? நான் உங்களை சொல்லல. ஓஹோ, அப்போ அவ எல்லாம் இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்றியா? மத்தவங்களை விட அவதாம இந்த கல்யாணத்துல முக்கியமா கலந்துக்கணும். ஏன்னா அவளும் உனக்கு ஒரு அம்மா தானே. அன்னைக்கு இவங்க 2 பேர் கழுத்துலயும் தாலி கட்டினா பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. அவளை வெளியே போய் சொல்லி கேவலப்படுத்திறாங்க. முகூர்த்தத்துக்கு நாயாருது, சீக்கிரமா பொண்ணாச்சுட்டோங்க. உபனிஷதே ஸ்வஹா. உபந்தமேமா ததேவ ஸ்யோபவதி ததோர்ண பிரியாம் கோபவதி. ஓம். என்ன இதுக்கு மேலே வற்புறுத்துனீங்கன்னா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டான்னு போயிடுவேன். போறதுன்னா போ. உன்னை யாருக்கு இப்ப கவர் ஓடு கட்டி வச்சிருக்காங்கன்னு கேக்குற? உள்ளே பாரு, லட்சத்தை பாரு. நீங்க அரைச்சிட்டு மாமா இந்த நாய்கிட்ட எல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் இவளுக்கு நாம கொடுக்குற செல்லம். அதான் பெரிய மனுஷன் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, நீ எனக்கு வச்சு நின்றுட்டு இருக்கிற. ஏன் 4 எழுத்து படிச்சு போட்டேன்ற லொல்லா? இத பாரு, நீ என்ன படிச்சாலும் சரி பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்கணும். அதெல்லாம் இல்லாட்டி நீ எல்லாம் எந்த ஒரு புள்ள? நீங்க என்ன சொன்னாலும் நான் அங்க வரமாட்டேன். வரமாட்டியா? என்ன மாமாவை பிலுக்கிட்டு போறா? இல்லடி வர நொங்கி நூல் எடுத்து போறானாமா. என்னடி கேட்ட? அவ யாருன்னு தானே கேட்ட? அவ எனக்கு தாண்டி சக்காலத்தி. நாங்க 2 பேரும் லவ்ஸ் பண்ணி தாண்டி எங்க மாமனை கட்டிக்கிட்டோம். பிரச்சனை பண்ண வேண்டிய நாங்களே ஒத்துமையா குடும்பம் நடத்துறப்போ உனக்கு மட்டும் என்னடி புதுசா பிரச்சனை? நிறுத்துமா, அது உன்னோட பிரச்சனை மட்டும் இல்ல, என்னோடது சேர்ந்திருக்கு. ஒரு பொண்ணுக்கு ஒரு அம்மா ஒரு அப்பா தான் இருக்க முடியும். நீ சொன்ன மாதிரி 2 அம்மாவை என்னால ஏத்துக்க முடியாது. உனக்கு அம்மா 1 அப்பா 2 இருந்தா நீ ஏத்துக்குவியாமா? என்னடி சொன்ன? இப்ப வலிக்குதுல, அந்த அவசரமா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்து, நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. வழக்கமா சின்ன பிள்ளைங்க தப்பு பண்ணுவாங்க, பெரியவங்க அதை கண்டிப்பாங்க. ஆனா இப்போ பெரியவங்க நாங்க தப்பு பண்ணிட்டு நிக்கிறோம். அது தப்புங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பா கூட ஜோடி போட்டுக்கிட்டு சுத்தறதை தவிர வேற என்ன தெரியும் உங்களுக்கு? எங்க அம்மா ஒரு இழிச்ச வாய், படிக்காத பட்டிக்காடா இருக்க போய் அவங்க வாழ்க்கையில பாதிய பங்கு போட்டுட்டீங்க. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. அப்படி என்னம்மா உனக்கு என் மேல வெறுப்பு? உன்னை என் வயித்துல சுமந்து பெத்தெடுக்கலங்கிற குறைய தவிர உன் மேல பாசம் வச்சதுல நான் எந்த குறையுமே வைக்கலையே. என்ன அம்மானு கூப்பிடுறது உனக்கு கேவலமா இருந்ததுன்னா அப்படி கூப்பிட வேண்டாம். ஆனா நான் உன்னை எப்பவுமே என் மகளாத்தான் நினைச்சிட்டு இருக்கேன். போதும், இந்த அம்மா பொண்ணு சென்டிமெண்ட் டயலாக்லாம் இங்க வேண்டாம். ஒரு அம்மா எப்படி இருக்கணும்னு எங்க அம்மா பார்த்து தெரிஞ்சுக்கோ. நீ எங்க அப்பாக்கு பொண்டாட்டி மட்டும்தான். மூர்றிவாயா, சின்னவங்க பெரியவங்க மரியாதை இல்லாம பேசுற என்ன அர்த்தம்? பேசுவேமா? நான் அப்படித்தான் பேசுவேன். போதும், இவங்களால நான் பட்ட வேதனை போதும். இவங்களும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு பெற்றிருந்தா என்னோட கஷ்டம் தெரிஞ்சிருக்கும். உள்ளேயே பெறாத ஒரு மலடிக்கு என்னோட வேதனை எப்படி தெரியும்? நானும் ஒரு புள்ளைய பெத்தவதாம்மா. ஆனா இப்போ ஒரு காலம் அத வளர்த்து பார்க்கத்தான் கொடுத்து வைக்கல.
யார பார்த்து எந்த வார்த்தை பேசுறீங்க? நானும் அப்ப இருந்து பாத்துக்கிறேன். ரொம்ப ஓவரா இவங்களை ஏறி மிரிச்சு ரோல் பண்ணிட்டு இருக்க. நீ என்ன ஊர்வலத்துல நடக்க நடந்து போச்சு? அவரா சின்ன வீடு பெரிய வீடு 7 வீடு வச்சு சீக்கிரட்டா ரவுண்ட் அடிச்சிருக்காங்க. அந்த ஆள் முறைப்படி 2 பேர் கழுத்துல தாலி கட்டி கல்யாணம் பண்ணிருக்காரு. அந்த ஒரு ஸ்தானத்துக்காக நீ மரியாதை கொடுக்க வேண்டாம்? எந்த குழந்தைக்கு அப்பனாருன்னு அம்மா சொல்லித்தான் தெரியும். இப்ப உங்ககிட்ட உங்க அப்பனாருன்னு காட்டா பழச்சு அந்த ஆள் நீ கையை காட்டுவ. இவங்க 2 பேரும் உங்க அம்மா யாரு சொல்ல பாக்கலாம்? ஐயா சாமி மாம்சு, உங்களுக்கா இந்த 3 லேடிஸ் கிட்ட நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். ஒண்ணும் தெரியாத மாதிரி தலையை குத்திட்டு ஓரம் கட்டி நிக்கிறீங்களா? தெரியும் தெரியும் தெரியும். அன்னைக்கு மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ண ஒரே ஒரு காரணத்துக்காக உங்க ஒக்கால, தட் மீன்ஸ் மை மம்மிய குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வச்சு வரதான் நீங்க. அப்பவே உங்க பிடிவாதம் தெரிஞ்சு போச்சு. ஆனா அது ஊர்வலத்துல சகஜம். ஆனா உங்க பொண்ணு விஷயம் அப்படி கிடையாது. ஆனா மாம்சு, இத்தனை வருஷமா அந்த சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணது போதும் மாம்சு. என்ன திருத்திட்டு முடிக்கிறீங்க? ஓஹோ, இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? அன்னைக்கு கோவில நீங்க டாக்டர் பேசிட்டு இருந்தீங்களே, அத தப்புதான் ஒட்டு கேட்டேன். வாய தரப்ப அடம்பிடிக்க கூடாது மாம்சே. இப்ப நீங்க பேச போறீங்களா நான் பேசணுமா? வேண்டாப்பா, நானே சொல்லிடுறேன். சிவகாமி, பார்வதி, முதல்ல நீங்க 2 பேரும் என்ன மன்னிக்கணும். அதாவது பிரசவத்துக்காக உங்க 2 பேரையும் ஆஸ்பத்திரியில சேர்த்த மறுநா உங்க 2 பேருக்கு ஒரே நேரத்துல குழந்தை பிறந்தது. அதுல சிவகாமிக்கு பிறந்தவ தான் இந்து. பார்வதிக்கு பிறந்தது ஆம்பளை குழந்தை. ஆண் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு பிறந்துருச்சுங்கிற சந்தோஷத்துல இருந்தப்போ பார்வதிக்கு பிறந்த ஆம்பளை குழந்தை பிறந்த 3 மணி நேரத்துல செத்து போச்சு. பார்வதிக்கு இனிமே குழந்தைய பிறக்காது, ஆபரேஷன்ல கர்ப்பப்பை எடுத்துட்டான் அப்படின்னு டாக்டருக்கு சொன்னதுனால சிவகாமிக்கு பிறந்த இந்து எடுத்து பார்வதி கிட்ட வச்சுட்டேன். மறுபடியும் கண்டிப்பா சிவகாமிக்கு குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கையில தான் அப்படி செஞ்சேன். ஆனா அதுக்கப்புறம் அவளுக்கு குழந்தை பிறக்கவே இல்லை. சிவகாமி குழந்தைய நினைச்சு ஏங்கும் போதெல்லாம் நான் துடியா துடிச்சிருக்கேன். உங்க 2 பேருக்கு எந்த குறையும் வைக்க கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல தான் நான் அப்படி செஞ்சேன். ஏங்க எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லுவீங்களே, இந்த உண்மையை எங்க சொல்லல? இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் மறைச்சதுனால தான் அதுக்கப்புறம் எந்த விஷயத்தையுமே உங்ககிட்ட நான் மறைக்கிறது இல்லை. மாமா, என்ற மேல உனக்கு அம்புட்டு பாசமா? மாமா, ஊர் உலகத்துல பொண்டாட்டி மேல வச்சிருக்கிற பாசத்தை நான் பார்த்திருக்கேன், கேட்டிருக்கேன். யாருமே வாங்கி கொடுக்க முடியாத ஒண்ணு நீ என்கிட்ட கொடுத்து இத்தனை வருஷமா நான் பெக்காத புள்ளைக்கு என்ன நீ தாயாக்கி பார்த்திருக்க. போதும் மாமா, போதும். இந்த ஒரு செல்வமே எனக்கு போதும். இந்த நிமிஷமே உன்ற கால உடனே செத்தால சந்தோஷமா சாவேன் மாமா. இந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு குழப்பம் வரும் கொக்கு மாதிரி காத்துட்டு இருந்தேன். கரெக்டா நடந்துருச்சு. பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி. அது நழுவிய வாயில விழுந்த மாதிரி. பிடிச்சுக்க வண்டியாரு. டேய் வண்டி எடுடா. போற வழியில ஒரு கோயில்ல வச்சு தாலி கட்டிடுவோம். என்னை கூப்பிட்டு போங்க, என்னை விட்டு போங்க. நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? என்ன வேணாலும் பண்ணுவோம், மர்டர் கூட பண்ணுவேன். மர்டரா வந்து பாருங்க.